ஹாய் மான்வெல், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து 11th ஆஃப் ஜூன் 2026. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன். ஓகே, நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். நீ வந்து இன்னைக்கு 3 ட்ரேட் எடுக்கணும். நான் 4 ட்ரேட் எடுத்துட்டேன். 4வது ட்ரேட் தான் லாஸு. 3 ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் உனக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸு, செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட், அடுத்த ட்ரேட் லாஸு. ஸோ ₹400 லாஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ட்ரேடு எடுத்தேன். உன்னோட இதுக்குள்ளே தான் வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நம்மளோட ட்ரேடிங் நம்மளோட டார்கெட்டை பார்த்து போயிடுச்சு. நான் அதெல்லாம் உனக்கு காமிக்கிறேன். பட் 3 ட்ரேட்னா 3 ட்ரேடோட முடிக்க கற்றுக்கோ. ஸோ ஓகே, கமிங் டு த மார்க்கெட் அப்டேட். இன்றைக்கி ஒரு மார்க்கெட் ஒரு கேப் டவுனோட ஓப்பன் ஆகிருக்கு. நீ எங்கெல்லாம் ட்ரேடை மிஸ் பண்ணுன்னு சொல்லலாம், இதெல்லாம் எடுத்துருக்குன்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ட்ரேட் யூ ஹவ் மிஸ்ட். மார்னிங் 9:36க்கு கேண்டில் க்ளோஸ் வச்சுது. நீ 9:39 அந்த கேண்டலில் என்ட்ரி போயிருக்கணும். யூ ஹவ் மிஸ்ட். டே ஹை தான் அதுக்கு டார்கெட்டு. ஸோ க்ளீனாக போய் அடிச்சுது. அண்ட் செகண்ட் ஒன் திஸ் இந்த செகண்ட் ஒன் இதிலலாம் நீ என்ட்ரியே எடுத்துருக்க முடியாது. இந்த இடம் தான் நீ வேறு எங்கே என்ட்ரி எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். இங்கே எடுத்தேன். இந்த காமிக்கிறோம்ல. ஸோ இந்த பிளேஸில் எடுத்துகிட்டு இந்த இதோட ஹைட்டு ஒரு 10 பாயிண்ட். இதுதான் செகண்ட் ட்ரேடோட என்ட்ரி. உனக்கு செகண்ட் ட்ரேட் இதில் தான் ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணேன், சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எதில் திரும்ப லாஸ் பண்ணேன் உனக்கு கண்ணு தெரியுது. ஓகே, இதெல்லாம் 23,100 புட்டு, 23,100 கால். இது வந்து புட் இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிறது. யூஸ்வலாகவே நீ இப்போ இருக்கிற இந்த 9:42 கேண்டிலில் தான் க்ளோஸ் வச்சு என்ட்ரி எடுக்கணும். பட் நீ வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த கன்ஃப்ளூன்ஸ் வச்சு எடுத்துட்ட. இதில் சஸ்டெயின் ஆகி விழுந்துடணும். ஆனால் உன் மண்டைக்கு தெரியும் நீ இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் வச்சாதான் நீ எடுக்கணும் அப்படின்ற ஒரு மண்டை உனக்கு உண்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ ஏன் அப்படி எடுத்துன்னு தெரில. ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு ட்ரேட், சரியா? ஒரு நிமிஷம், உனக்கு அதையும் வச்சு காமிக்கவா? ஸோ இப்படி தான் ஹிட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ட்ரேட் இதுதான் ஃபஸ்ட் ட்ரேட், இதுதான் செகண்ட் ட்ரேட். ப்ராஃபிட் பார்த்தாச்சு. மார்க்கெட் அழகாக போச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. நம்மளுக்கு உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி மூவ் ஆகிறத பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் நீ வந்து உள்ள என்ட்ரி எடுக்கலை. ஸோ திஸ் இஸ் த மார்க்கெட். உனக்கு தெரியுதா நீ எங்கெங்கே மிஸ் பண்ணியிருக்கேன்னு? இங்கே பாரு, இது மார்க்கெட் இந்த ஹைட்டை உடச்சிச்சு. இந்த ஹைட்டை உடச்சிச்சா? நமக்கு இதில் டேப் பண்ணவே இல்லை, கரெக்டாக? இங்கே பாரு, மேலே போயிட்டு கீழே வந்து டேப் பண்ணிட்டு. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஹைட்டை டேப் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளோட பிரகாரம் படி இங்கேயே எடுத்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 261 நீ என்ட்ரி போட்டுட்டு ஒரு 250 253 கூட வச்சுக்கலாமே. இந்த கேண்டிலுக்கு லோவில் வச்சுக்கலாமே. 255 வரைக்கும் வச்சுக்கலாமே. பட் யூ ஹவ் மிஸ்ட். ஓகே, சம்வாட் இதில் என்ட்ரி போட்டது வச்சுருந்தீங்கன்னா உனக்கு அடுத்த டார்கெட் வந்து 288 இல்லை 290 வரைக்கும் உன் டார்கெட்டு. ஸோ திஸ் ஆர் த ட்ரேட் யூ ஹவ் மிஸ்ட். அண்ட் தென் இன்னொரு ட்ரேட் எங்கன்னா இந்த இருக்குது. இந்த இடத்த மார்க்கெட் டேப்பே பண்ணல. ஸோ இந்த இடத்த டேப் பண்ணியிருக்கு. வைக்கிறது நீ உன்னோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். இந்த 297 என்ட்ரி எடுத்துகிட்டு 341 வெளியே வந்திருக்கலாம். மார்க்கெட் முடிஞ்சோடனே சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் நீ இதெல்லாம் எடுத்துருக்கணும். யூ ஹவ் மிஸ்ட். நீ பார்க்கவும் இல்லை அந்த டைமில். ஓகே, உன்னை விட்டுறேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து 3வது ட்ரேட். எதில் என்ட்ரி எடுத்து லாஸ் ஆனேன்? அதுவும் ஏதோ ஒரு லாஸ். ஸோ இது 4th ட்ரேட். எதில் என்ட்ரி எடுத்து தெரியுமா? இதோ இங்கே. நம்ம பிரகாரம் படி மார்க்கெட் செமையாக இது பண்ணியிருக்கு, ரொம்ப நல்லா இதாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விக் இருக்கிற இடத்துல என்ட்ரி எடுக்காது. அது இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விக் இருக்கிற இடத்துல க்ளோஸ் பண்ண முடியாட்டி என்ட்ரி எடுக்காத. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் நல்லா உடைக்கணும். 13-12 உடைக்கல, அதை மாதிரி ஒரு கேண்டில் நல்லா உடைக்கணும். ஸோ அப்போ தான் நீ என்ட்ரி எடுக்கணும், சரியாப்பா? தேவையில்லாமல் என்ட்ரி எடுத்து உள்ளே போய் மாட்டிக்காத. இன்றைக்கி நீ எடுத்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாரு, மார்க்கெட் அழகாக உன் ஏரியாவை டேப் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக மூவ் ஆகிருக்கு பாரு. அதான் அந்த கடைசி தான். இதுதான் இதோட லாஸ்ட்டு.
இங்க பாரு ஸ்டாப் லாஸ் இங்க போட்டிருந்தேன். இங்க வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்விங் நம்ம டார்கெட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் இத வச்சிருந்தேன். 107 வச்சிருந்தேன். இங்க எங்க எடுத்தா 87ல எடுத்தேன். 107 வச்சிருந்தேன். ஸோ நம்ம இந்த மணி மார்க்கெட்ல பார்க்கும்போது நல்ல பாயிண்ட்ஸ் 45 பாயிண்ட்ஸுக்கு மேல இருந்தது. மார்க்கெட் போகக்கூடிய இதுதான். பட் அன்பார்ச்சுனேட்லி போகல. இதுதான் மார்க்கெட். இதுதான் வந்து புட் சார்ட்டு. ஸோ பார்த்துக்கோ எது எதில் என்ட்ரி எடுக்க முடியும்னு. காலையில் அதில் ஒன்றும் தெரியல அது உனக்கு. காலையில் அது ஒன்றும் தெரில. இதுதான் நீ என்ட்ரி எடுக்க வேண்டிய ஜோன்ஸ். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் ஹவ் மிஸ்ட். ஆக்சுவலாக நல்லா தான் என்ட்ரி உடச்சிருக்கு. ஆனால் உடச்ச கேண்டில் சரியில்லை. அதெல்லாம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இது உடச்சி மேலே போயிருந்துருக்கணும். ஓகே, இது நல்ல ட்ரேடு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இது லாஸ் ஆனது மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த கால் சார்ட் 23,000. ஓகே, இதில் மிஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு மிஸ்ஸு, அதுக்கப்புறம் இதில் ஒரு மிஸ்ஸு, அதுக்கப்புறம் இதில் ஒரு மிஸ்ஸு. இதுதான் 3 ட்ரேடு தான் உனக்கு ஏற்ற ட்ரேடு. மற்றதெல்லாம் அது வேறு ட்ரேடு. ஓகே, தேங்க்யூ. இனிமேல் தப்பு பண்ணாத. இன்னும் உனக்கு சைக்காலஜியில் இன்னும் நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் சைக்காலஜி, ப்ரே டு காட், ஹீ வில் கிவ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீ இப்போ இந்த இதை பார்த்துட்டு இருக்கேன்னா சம்வாட் எதுக்கும் நீ வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இன்னும் நல்லா ஒர்க் பண்ணு இமானுவல். விட்டுறாத. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம இன்னும் ஸ்டே ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சியாக இருந்து டார்கெட் போகிற வரைக்கும் நம்ம ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஹோல்ட் பண்ணுறது, சும்மா இருக்கிறது தான் உன் வேலை. ஸோ அதை மட்டும் பண்ணு. ஓகே, பை.